Hi friends, welcome to our channel Swati J Lifestyle. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மணி சேவிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றியும் how to save money 2024ல் நம்ம எப்படி பணத்தை நம்மளாம் சேமிக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சேவிங், ரைட் பாத் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஐடியாஸ் ஒரு சில விஷயம் எனக்கு தெரிஞ்சது மட்டும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். எப்பயும் மாதிரி ஒரு குட்டி ஸ்டோரி கேட்டு உள்ளே போயிடலாம். இப்போ நம்மளை ஏன் எல்லா முட்டையும் ஒரே கூடையில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. இப்போ ஒரே கூடையில் நீங்கள் நிறைய முட்டை வைக்கிறீங்க அப்படின்னு நினச்சிக்கோங்களேன், அந்த கூடை ரொம்ப நிரம்பி ஒரு சில முட்டைகள் கீழே விழுந்து உடையும். இன்னொரு முக்கியமான ரீசன் அந்த கூடைக்குள்ள முட்டைகள் வைக்கிறோம் இல்லையா, நிறைய முட்டை, அதில் ஒரு முட்டை உடஞ்சி அதோட கருவெல்லாம் வெளியே வந்துடுச்சு. அந்த எல்லோ கலரில் இருக்கும் இல்லையா, அந்த ஒயிட் கலரில் எல்லோ கலரில் இருக்க அந்த லிக்விட்லாம் வெளியே வந்துடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கெட்டு போகிறது மட்டும் இல்லாம அது கூட இருக்கு இல்லையா மற்ற முட்டை எல்லாம், அதெல்லாம் கூட சீக்கிரமா கெட்டு போகும். அந்த முட்டை உடஞ்ச முட்டை இருக்கு இல்லையா, அந்த முட்டையில இருந்து ஒரு சில புழுக்கள் இருக்கும். உடஞ்சதுக்கு அப்புறம் அது பூச்சியெல்லாம் சேர்ந்துட்டு இருக்கும் அந்த இடத்துல. அந்த முட்டை உடஞ்சி இருக்கிறதால அந்த பூச்சியெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா மற்ற முட்டையும் அழுகி போயிடும். நமக்கு ஒரு முட்டை உடஞ்சி இருக்கிறதால அந்த பேஸ்கெட்ல மற்ற எல்லா முட்டையும் சீக்கிரமா அழுகிறதுக்கான தன்மை இருக்கு. இப்ப முட்டை விற்கிறவங்களையே நீங்க பாத்துக்கோங்க, முட்டை உடஞ்சி லைட்டா கிராக் விட்டு இருந்தாலும் அதை எடுத்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது பிசினஸ் லாஸ். மற்ற முட்டையெல்லாம் கூட சீக்கிரமா டேமேஜ் ஆகும். அவங்களுக்கு எத்தனை நாள் நல்லா இருக்கும் அந்த முட்டை? ஒரு 10 நாள் தான் ஒரு முட்டை நல்லா இருக்கும், அதுக்கு மேல நல்லா இருக்காது. ஏன்னு பாத்தீங்கன்னா உள்ள இருக்க அந்த வெள்ளை கருவும் எல்லோ கலர்ல இருக்குல்ல மஞ்சள் கருவும் ரெண்டும் கலந்துருச்சுனாலே அந்த முட்டை கெட்டு போன மாதிரி. முட்டைய 10 நாளுக்குள்ள அவங்க வித்துருவாங்க. அதனாலதான் சொல்றது எல்லா முட்டையும் ஒரே கூடையில போட்டு வைக்க கூடாது, அதனால மத்த முட்டைகளுக்கும் பிரச்சனை இருக்கும்ன்றதுக்காக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரிதான் நம்ம பணத்தை எடுத்துட்டு போயிட்டு ஒன்னுலயே நம்ம இன்வெஸ்ட் பண்றதை விட்டு நம்ம கொஞ்சம் பிரிச்சு இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம எமர்ஜென்சி கூட அந்த பணத்தை ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து எடுத்துடலாம். மத்த இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு ஃபியூச்சர்ல யூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். அதனால உங்க பணத்தை எப்படி எல்லாம் பிரிச்சு சேமிக்கலான்றதான் நீங்க கவனிக்கணும். இப்ப நீங்க பணத்தை ஒரே இதுல வச்சிருக்கீங்க, அது லாஸ் ஆச்சுன்னா என்ன நமக்கு பெரிய பிரச்சனையா இருக்கும். இதுவே பணத்தை ஒரு 4-5 இதுல போட்டு வச்சிருக்கோம், அது நமக்கு பின்னாடி ஃபியூச்சருக்கு யூஸ் ஆகுற மாதிரி அப்படின்னா நமக்கு அது லாபமா தான் இருக்கும். அந்த மாதிரிதான் உங்க பணத்தை எப்படி பிரிச்சு சேமிக்க முடியும். உங்களால ஒரு 10,000 ரூபாய் தான் சம்பாதிக்க முடியும் அப்படின்னாலும் அதுல இருந்து நீங்க ஒரு 500 ரூபாவை எப்படி பிரிச்சு சேமிக்கிறீங்க அப்படின்றதுதான் அதுதான் ஒரு புத்திசாலித்தனமா இருக்கும் நமக்கெல்லாம். இப்ப நம்ம காக்கா, குருவி, எறும்பு இவங்களெல்லாம் பாத்தீங்கன்னா மழை காலத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவங்களோட சேர்த்து வச்சுப்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா, அவங்க இந்த மாதிரி சேமிச்சா அப்படிதான் பின்னாடி நம்ம மழை காலத்துல சாப்பிட முடியும், உயிரோட வாழ முடியும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த மாதிரி தாங்க நம்மளும் இன்னைக்கு என்ன சம்பாதிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை இன்னைக்கும் கொஞ்சம் சேமிச்சுக்கிட்டு நீங்களும் கொஞ்சம் சாப்பிட்டு நிம்மதியா இருந்துட்டு பின்னாடி ஃபியூச்சருக்கும் நம்ம எப்படி நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு யோசிச்சு உங்க மணியை சேவ் பண்ணுங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்க. நம்ம வேலைக்கு போறோம் அப்படின்னா நம்ம கிட்ட என்ன இருக்கும், சம்பாதிக்கிறோம், சேலரி கொடுப்பாங்க, சம்பளம் தருவாங்க. இன்னொன்னு சேவிங்ஸ் பண்றோம், சேமிப்பு செய்வோம். நம்ம பணத்தை சேமிக்கிறோம், அந்த பணம் நமக்கு பின்னாடி எமர்ஜென்சிக்கு யூஸ் ஆகணும். எப்படி எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும், எதுக்காக இன்வெஸ்ட் பண்றோம், நம்ம அந்த பணம் நமக்கு வளரணும். 1 ரூபான்றது 2 ரூபாவா ஆகணும். இன்னொன்னு அந்த பணம் ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்கணும். இன்னொன்னு நம்ம ஃபியூச்சருக்கு யூஸ் ஆகுற மாதிரி இருக்கணும். இதை பத்தி நம்ம பார்க்கலாம். பணத்தை நம்ம ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்க சேமிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்மளோட கோல்ஸ் என்ன, நம்ம சுச்சுவேஷன், நம்மளால எவ்வளவு சம்பாதிக்க முடியும், எவ்வளவு சேமிக்க முடியும், இன்னொன்னு நமக்கு என்ன தேவை இருக்கு இந்த பணத்தால அப்படின்றத நம்ம பார்க்கணும். எல்லாருக்குமே முக்கியமான ஒரு விஷயம் என்ன தேவைப்படுது, ஒரு சொந்த வீடு தேவைப்படுது. நம்ம பசங்களோட படிப்புக்காக நம்ம சேமிக்கணும். இன்னொன்னு நம்மளோட எஜுகேஷனுக்காகவே நம்ம சேமிக்கணும். இன்னொன்னு லேண்ட் வேணும், நிலம் வேணும். இன்னொன்னு தங்கம் சேமிக்கணும். நம்ம பொண்ணோ பையனோ யாருக்காவது இருக்காங்க அப்படின்னா நம்மளோட ஃபியூச்சருக்காக, அவங்களோட ஃபியூச்சருக்காக, நம்மளோட ஃபியூச்சருக்காக சேமிக்கிறோம். இதுக்கு நமக்கு ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேமிச்சுக்கணும் அந்த பணத்தை. ஃபர்ஸ்ட் நம்ம பணத்தை சேமிக்கிறோம் இல்லையா, வீட்டுல பணத்தை சேமிக்கிறோம் அப்படின்னா நமக்கு ரிஸ்க். நம்ம அந்த பணத்தை சேமிக்கிறதால நம்ம வீட்டுல திருடுறாங்களோ செய்யறாங்களோ அப்படின்றது ரொம்ப ஒரு ரிஸ்க் அது ரொம்ப கம்மி. இப்ப நம்ம வீட்டுல பணத்தை சேமிக்கிறோம் அப்படின்னா அதுல எந்த ஒரு ரிஸ்க்கும் இருக்காது, நமக்கு லோ ரிஸ்க் தான். ரிட்டர்ன்ஸை பொறுத்தவரையும் ஒரு ரிட்டர்னும் கிடையாது. நம்ம வீட்டில் எவ்வளோ பணம் இருக்கோ 1 ரூபான்றது 1 ரூபாவா தான் இருக்கும், 2 ரூபாவா மாறாது. அது 0% தான். நமக்கு அந்த ரிஸ்க் அப்படியே தான் இருக்கும். அடுத்ததான் இதுவே நம்ம வேற எதுலையாச்சும் இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா இல்ல வேற எதுலையாச்சும் சேமிக்கிறோம் அப்படின்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட் மூலியமா போகலாம். இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் மூலியமா நம்ம போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பணத்தை போஸ்ட் ஆஃபீஸ்ல 4% நமக்கு தருவாங்க. பேங்க்ல பொறுத்தவரையும் ஒரு 4% பணத்தை தருவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் வட்டி. அதோட பணம் பாதுகாப்பா இருக்கும். இன்னொன்னு ரிஸ்க்ன்றது அதுல ரொம்ப கம்மி, 0% ரிஸ்க். ரிட்டர்ன்ஸ் எவ்வளவு கிடைக்கும், ரொம்ப லோ ரிட்டர்ன் மட்டும்தான் கிடைக்கும் நமக்கு. இது ஒரு பணத்தை சேமிக்கிற முறை.
ஆர்டில போடலாம், பேங்க்ல, போஸ்ட் ஆஃபீஸ்ல. ஆர்டியை பொறுத்தவரையும் நமக்கு எவ்வளவு தருவாங்க? 6.1% இன்ட்ரெஸ்ட் தருவாங்க. ஒரு 5 வருஷத்துக்கு சேமிக்கிறோம் அப்படின்னா. இதுல ரிஸ்க்ன்றது பாத்தீங்கன்னா 0% இருக்கு. ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப லோ. ஏன்னா வட்டியே பாத்தீங்கன்னா 6% தான் நமக்கு வட்டி கிடைக்குது. இன்ஃப்ளமேஷன் விட ரொம்ப கம்மியான சதவீதம் அமௌண்ட் தான் நமக்கு கிடைக்கும். எஃப்டியை பொறுத்தவரையும் டேர்ம் டெபாசிட், பிக்ஸ்டு டெபாசிட் பொறுத்தவரையும் ஒரு 7% வட்டி தருவாங்க. பேங்க்லயா இருந்தாலும் சரி, போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்தாலும் சரி. அது ஒரு 3 வருஷம் 5 வருஷம் நமக்கு டைமுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். அதுல ரிஸ்க் பாத்தீங்கன்னா 0%. ஏன்னா சேஃப்டியா இருக்கும் நமக்கு கவர்மெண்ட் பேங்க்ஸை பொறுத்தவரையும். ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தருவாங்க. ஏன்னா 7% தான் வட்டியே தருவாங்க. 3 வருஷமா இருந்தாலும் சரி, 5 வருஷமா இருந்தாலும் சரி. அடுத்ததா பாத்தீங்கன்னா கோல்டுல ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா நமக்கு கோல்டு போலாம். ரிஸ்க் பாத்தீங்கன்னா 0% தான். ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹை ரிட்டர்ன்ஸா கிடைக்கும். நமக்கு அமௌண்ட் சேமிக்கிறது நம்ம ஒரு கோல்டா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபியூச்சருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல பாதுகாப்புன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் லோவா இருக்கும். ஏன்னா வீட்டுல நம்ம நகை வச்சுக்கிறோம் அப்படின்னா நம்ம ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும். இப்ப ரீசெண்டா ஒரு யூடியூபர் கூட சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி நகை வீட்டுல இருந்துச்சு, இப்பதான் எடுத்துட்டு வந்தேன் பேங்க்ல இருந்து, காணாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால கொஞ்சம் உஷாரா நம்ம நகையவும் பாதுகாப்பா வச்சுக்கணும். ரியல் எஸ்டேட் லேண்டு கூட பாத்தீங்கன்னா இது என் மாமனார் பண்ணிட்டு இருந்தது தான், லேண்ட் பிஸ்னஸையும். இதில் ரிஸ்க் ரொம்ப ஹை, ரிட்டர்ன்ஸும் ரொம்ப ஹையாக கிடைக்கும். இப்போ நம்ம லேண்டில் 1 லட்ச ரூபாய் கொடுத்து வாங்கி வச்சிருந்தோம் அப்படின்னா பார்த்துக்கோங்களேன், அது நாளைக்கு நமக்கு ஒரு 5 லட்ச ரூபாவா அமௌண்ட்டாக சேரும். அதில் நமக்கு ரிட்டர்ன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கும் இதில் தெரியும், இதில் கஷ்டம் அதிகமாக இருக்கும், ஆனால் ரிட்டர்ன்ஸும் அதுக்கேற்ற மாதிரி அதிகமாக தரும். பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் நம்ம ஷேர்ஸ் வாங்கணும். அந்த ஷேர்ஸ் எப்படி நமக்கு போகுதோ, எதுல இன்வெஸ்ட் பண்றோமோ அந்த ட்ரேடிங்ல அது ஹையா இருக்கலாம், லோவா இருக்கலாம், ஒரு சில டைம்ல ஏறும் இறங்கும். நம்ம வாங்குற அந்த ஷேர்ஸ் பொறுத்தவரையும் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி அதிகமா தெரியாது இல்லையா, இல்ல எஸ்ஐபி இருக்கு இல்லையா, அந்த எஸ்ஐபில நமக்கு அதிகமா தெரியாதுன்னு நினைக்கிறவங்க நீங்க ஒரு எஸ்பிஐ கன்சல்டன்ட் பேங்க் மேனேஜர் கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க அதை பத்தி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதுல நமக்கு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கணும். நம்ம இப்ப வாங்குறோம், சேல்ஸ் பண்றோம் நாளைக்கு பின்னாடி அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு டிமேட் அக்கௌண்ட் வேணும். அந்த டிமேட் அக்கௌண்ட் இருந்தா மட்டுமே தான் உங்களால சேல்ஸ் பண்ண முடியும். இன்னொன்னு, நீங்க டைரக்டா போனீங்க, இப்ப அது ஒரு 50 லட்ச ரூபாய் ஆயிருக்கு அப்படின்னா நீங்க டைரக்டா அதுல எந்த ஒரு பேங்க் மூலியமாவும் போகாம, எதுலயும் போகாம நீங்க டைரக்டா பண்றீங்க அப்படின்னா அந்த 50 லட்ச ரூபாய் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். இதுவே நீங்க ஒரு பேங்க் மூலியமா போறீங்க அப்படின்னா அந்த பேங்க் உங்களோட பாதி கமிஷன் எடுத்துட்டு தான் மிச்ச அமௌண்ட்டை உங்ககிட்ட தரும். இதுல ரிஸ்க் பாத்தீங்கன்னா ஹை, ரிட்டர்ன்ஸும் ஹையா தான் கிடைக்கும். இப்போ மந்த்லி நீங்க 1000 ருபீஸா கூட நீங்க சேவ் பண்ணிக்கலாம். அது உங்க சேலரி, உங்களோட ஃபேமிலியோட சுச்சுவேஷன், உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க சேவ் பண்ணிக்கோங்க. இதுல வாங்குற ஷேர்ஸ் பொறுத்து இருக்கு, அந்த ட்ரேடிங்கை பொறுத்து இருக்கு. உங்களுக்கு இதை பத்தி அவ்வளவா நாலேஜ் இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு நீங்க ஒரு பேங்க், எஸ்பிஐ பேங்க் கன்சல்டன்ட் மேனேஜர் கிட்ட கேட்டு இதை பத்தி நீங்க தெரிஞ்சு அந்த பேங்க் மூலியமாவும் நீங்க போலாம். அடுத்ததான் மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி, இது நம்மளா போய் இன்வெஸ்ட் பண்ற ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருப்பாரு, அவர்கிட்ட நம்ம இன்வெஸ்ட் பண்ற மாதிரி தான். இது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். இதுலயும் அதே மாதிரி தான் ஸ்டாக்ஸ் வாங்கி ஷேர் பண்ணுவாங்க. இதுல ரிஸ்க் ஹையா தான் இருக்கு, ரிட்டர்ன்ஸா ஹையா தான் இருக்கும். நமக்கு இதுல ஒரு லம்சம் அமௌண்ட்டையும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் மியூச்சுவல் ஃபண்ட்ல. இன்னொன்னு மந்த்லி 5000 பே பண்ணிக்கலாம். இதுல ரிட்டர்ன்ஸ் ஒரு 7% வரையும் நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரையும் நமக்கு நம்மளா போயிட்டு இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்ல நம்ம பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ண தேவையில்ல. நமக்கு ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருப்பாரு, அவர் பார்த்துப்பாரு மற்ற விஷயத்தெல்லாம். நம்ம இதுல ரிட்டர்ன்ஸும் ரிஸ்க் மட்டும் கொஞ்சம் ஹையா இருக்கும். ஒரு லம்சம் அமௌண்ட் போடலாம், இல்ல மந்த்லியும் பே பண்ணி இதுல இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்க யாராச்சும் இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ல, ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கோங்க. அப்படி தெரியல அப்படின்னா நம்ம பேங்க்ல போயிட்டு இந்த மாதிரி கேட்டோம் அப்படின்னா அவங்க மூலியமாவும் நம்ம போய் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இதை நீங்க ஒரு 10 வருஷம் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம், 15 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணலாம். அது உங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கும் நீங்க எவ்வளவு சேலரி வாங்குவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். போஸ்ட் ஆஃபீஸ்ன்றது நம்ம எப்படி நம்ம பணத்தை சேஃபா வச்சுக்கலாம் அப்படின்றது தான். இன்னொன்னு, இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்தவரையும் இதெல்லாம் கொஞ்சம் கம்மியான வட்டி தான், ஆனா சேஃபா இருக்கும். நம்மளோட அமௌண்ட் எப்பவுமே ரிஸ்காவே இருக்காது, ரிட்டர்ன்ஸ் லோவா தான் கிடைக்கும். இதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க் ஹையா இருக்கும், ரிட்டர்ன்ஸும் ஹையா இருக்கும். இதுல எல்லாம் இன்ஃப்ளமேஷன் விட ரொம்ப கம்மியானதா தான் இருக்கும் போஸ்ட் ஆஃபீஸை பொறுத்தவரையும். ஆனா இது சேஃப் அண்ட் செக்யூரான ஒரு சேவிங்ஸ். பேங்க் அண்ட் போஸ்ட் ஆஃபீஸும் கோல்டும் நமக்கு சேஃப் அண்ட் செக்யூரா தான் இருக்கும். நம்ம வாங்குறது நம்ம பிசிக்கல் கோல்டா வாங்கி வச்சுக்கலாம், நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். 2024 நம்ம பணத்தை எதுல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், இப்படி எல்லாம் சேமிக்கலாம் அப்படின்றது உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.